பிள்ளைச்சிரா மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறோம். பிள்ளைச்சிரா மீனை உரிச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம கடையில் வாங்கினோம், அவங்களே உரிச்சு வெட்டி தந்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தல மசாலா, தேங்காய், வெங்காயம், வேற சின்ன சீரகம், பெரிய சீரகம் இதெல்லாம் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். தேங்காய் இந்த மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இதுதான் பிள்ளைச்சிரா மீன் பண்ணிக்கிட்டோம். வெங்காயம் போட்டு தாளிசம் பண்ணிக்கிட்டோம். இது கடுகு தாளிசம் பண்ணி தக்காளி, அது தாளிசம் பண்ணாத தக்காளி போட்டு வச்சுக்கலாம். போதும். அரைச்சி வச்சுக்க மசாலா அதையும் போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு வசக்கணும். ஓகே, என்னதான் போட்டுன்னு நமக்கு சொல்லிட்டு அதையும் போட்டுடுங்க. நீங்களும் ஆச்சி மசாலா பொடி, ஆச்சி மீன் கறி பொடி. இன்னைக்கு என்ன சக்தின்னு போனா ஆச்சி நாங்க எப்பவும் யூஸ் பண்ணோம். நல்லா இருக்கும். இந்த பொடியை போடுவோம். நாங்க ஆச்சி யூஸ் பண்ணோம். மீன் குழம்பு மசாலா. ஓகே, இந்த குழம்புக்குனாலும் போட்டு கொஞ்சம் காய பொடியில பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப இல்லை குறையா, ரொம்ப பொடியெல்லாம் வளவு உப்பு போட்டுடுங்க. சால்ட்டு, நல்ல ஒரு பெரிய மாங்காய் நம்ம ரொம்ப பெருசாண்டா புளிக்கு பதிலும் நம்ம மாங்காய் போடுறோம். நல்லா இருக்கும் டேஸ்டா. மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டா அதே நம்ம வெட்டி போடுறோம். இந்த தொலியோட போடுங்க. வெட்டி போடுறோம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு விடணும். மஞ்சள் பொடி போட்டா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதையும் போட்டு கிண்டிக்கிறோம். மசாலா நல்லா வெந்துடணும். நல்லா வெந்த பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வைப்போம். ரெண்டு போட்டு வரும். ஓகே, குழம்பு பாருங்க நல்லா வெந்துட்டு நம்ம மீன் பிள்ளைச்சிர மீனை அப்படியே போடுறோம். ஓகே, குழம்பு வெந்த தான் போடணும். போட்டோம்னா நம்ம கிண்டி விட வேண்டாம், நல்லா வெந்துடும். ஏன்னா மீன் டக்குன்னு வந்துடும். வந்துருங்க. ஓகேவா? அப்படியே லேசாக கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடும். ஓகே, மூடி வச்சிடும். இன்னொரு 5 நிமிஷம் கூட ஆகாது. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். மீன் குழம்பு ரெடி பாருங்க. ஓகேவா? மீன் குழம்பு ரெடி. யாருங்க இப்படி வந்துட்டா பாருங்க. இதுக்கு மேலே வச்சா உருந்துரும். வந்துருங்க. பிள்ளைச்சிரா மீன் குழம்பு ரெடி. எப்படி வந்து பார்த்தீங்களா? பிள்ளைச்சிரா மீன் குழம்பு ரெடி. ஓகே, நீங்களே இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்ஸ். மீன் மீன் குழம்பு ரெடி பாருங்க. பொரிச்சது. ஓகேவா? பொரிச்சி மீன் தொலி உரிச்சி சாப்பிடு. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, சாப்பிட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். மாங்காய் போட்டு அந்த மாங்காய் அந்த குழம்பு மீன் குழம்பு இருக்க மாங்காய் சாப்பிடணும். டேஸ்ட் அது வேறு டேஸ்ட். பிள்ளைச்சிரா மீன் அதுலேயும் டேஸ்ட். சின்ன குழந்தைங்க கொடுத்தா முள்ளு இருக்கா ஒன்று இருக்காது. நாங்கள் எப்படி பண்ணோம் இதே மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.